ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான பத்திரப்பதிவு சம்மந்தமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே, அதாவது எந்த ஒரு ஆவணமே இல்லாமல் உங்களோட சொத்தோட பத்திரப்பதிவு எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி எந்த வருஷம் நம்ம பத்திரப்பதிவு பண்ணோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலையும் நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பட்டா எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது, சர்வே எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது புல எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் உங்கள் பேர் மட்டும் வச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவும். ஸோ எப்படி அந்த பட்டா எண், சர்வே எண் இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு பண்ண நம்பரு ப்ளஸ் அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு பண்ண வருஷம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க. ப்ரௌசர் வந்துட்டு இ சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதான் இதோட அஃபீஷியல் ஹோம் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெனு பார்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு, பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்து நத்தம் பட்டாவும் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், பட்டா மாறுதல் நத்தம் பட்டா மாறுதலும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பும் விட்டுருந்தாங்க. ஸோ அதை பற்றியான வீடியோஸ்லாம் நம்ம ப்ரீவியஸாக போட்டிருந்தோம். கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அதையும் செக் பண்ணிங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பட்டா எண் மற்றும் சர்வே எண் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது நம்மளோட பெயர் மூலமாகவே இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். எந்த ஒரு டாக்குமெண்ட்டே என்கிட்ட கிடையாது, ஸோ எல்லாமே தொலைஞ்சிருச்சு, எல்லாமே எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட பேர் வச்சு பட்டா எண், சர்வே எண்ணை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் பட்டா மற்றும் சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முகப்பு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டம், வட்டம், கிராமம் இது எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்டா எண் கொடுக்கணும், புல எண் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பெயர் வாரியான தேடல் அப்படின்னு இருக்கும். ஸோ எனக்கு பட்டா எண்ணும் தெரியாது, புல எண்ணும் தெரியாது. ஸோ அதனால் நான் பெயர் வாரியான தேடல் அப்படின்னு இருக்கும். நான் அதை ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அதை ஓகே கொடுத்துட்டு பட்டா உரிமையாளர் பெயர் 3 எழுத்து மட்டும் நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணணும். இங்கிலீஷில் டைப் பண்ணால் இதை எடுத்துகிட்டு வராது. ஸோ ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் வரும். ஸோ பெயர், அதாவது பட்டா யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூணே 3 லெட்டர் மட்டும் தமிழில் எழுதணும். பிரகாஷ் அப்படின்னா பிரகா அது மட்டும்தான் நீங்கள் என்டர் பண்ணணும். வேறு ஃபுல் நேம் நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது. 3 எழுத்து மட்டும்தான் தமிழில் என்டர் பண்ணணும். அது தமிழில் மட்டும்தான். ஸோ நான் மாவட்டம், வட்டம், கிராமம் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மாவட்டம் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். வட்டமும் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து கிராமம், என்னோடய கிராமத்தை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பெயர் வாரியான தேடல் தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவகை, ஊரகமா நத்தமா இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போது. ஸோ புது டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நான் நத்தம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வெங்கடேஷ் அப்படின்னு இருக்கும். நான் வெங்கடேஷ் அப்படிங்கிற பேரில் நான் 3 எழுத்து மட்டும் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கேப்சா குறியீடு இருக்கும். அந்த கேப்சா குறியீடு நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து சமர்ப்பி அப்படின்னு இருக்கும். நான் சமர்ப்பி கொடுக்குறேன். சமர்ப்பி கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் பட்டா எண் எல்லாமே வந்துருச்சு. பட்டாதாரர் பெயர், அதாவது நிறைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது என்னோடய கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை வெங்கடேஷ் இருக்காங்க. வெங்கடேஷ், வெங்கடாச்சலம், வெங்கட்ராமன், வெங்கடசாமி இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேர், அதாவது உங்கள் பேர் வெங்கடேஷ் அப்படின்னா நான் இந்த மாதிரி வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டா நம்பர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 3389 வெங்கடேசன் அப்படிங்கிறது நம்மளுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இது ஒரு 10 டீட்டெயில்ஸாக இருக்குது. ஒருவேளை ஒரு 20 பக்கம் 30 பக்கம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதில் ஒரு பெரிய ட்ராபேக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ நம்ம இன்னொரு வெப்சைட் இருக்குது, அதையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பட்டா நம்பர் செக் பண்ணிவிட்டேன். பட்டா நம்பர், என்னோடய நேமும் செக் பண்ணிவிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய குறியீடை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த குறியீடு என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கீழே சமர்ப்பி அப்படின்னு இருக்கும். நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன். சமர்ப்பி கொடுத்துமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு உண்டான அந்த வருவாய்த்துறை பட்டா எண் இது எல்லாமே வந்துடுச்சு. சரிங்களா? நான் பட்டாவை வச்சுட்டாவே நம்ம ஈஸியாக வந்து எடுத்தாச்சு. இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஸோ மாவட்டம், வருவாய், கிராமம், அதுக்கப்புறம் என்னோடய பட்டா நம்பர் என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட சர்வே நம்பர் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. சப்டிவிஷன் நம்பர் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ
ஹெக்டர் அண்ட் ஏர்செல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்செல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இதை சென்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 2.47 பண்ணிங்க அப்படின்னா எத்தனை சென்ட் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த முதல் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்டா நம்பர் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வருது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வேணாம், ஸோ எனக்கு வந்து என்னோட பேர் வேணும், அப்பா பேர் வேணும், நான் டக்குன்னு அதை எடுத்துடணும், ஸோ இவ்வளோ வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இன்னொரு வெப்சைட் இருக்குது. ஸோ இது eservices.tn.gov.in அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு வெப்சைட் இருக்குது, நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இன்னொரு வெப்சைட் வந்திருக்கோம், கிளிப் TN அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா நிறைய பேஜ் வந்தது, நம்ம பேர்லேயே நிறைய இருந்தாங்க நம்ம கிராமத்தில். அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம பேர் பட்டா நம்பர் இருக்கும். சப்போஸ் நமக்கு பட்டா நம்பரே தெரியாது, பட் இருந்தாலும் நம்மளோட நேம் மட்டும் இருக்குது, நிறையா நேம் இருக்குது அப்படின்னா ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்பா பேரும் சேர்ந்து வரும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கிளிப் TN அந்த வெப்சைட்டுக்கு நான் வந்துடுறேன். வந்ததுமே ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும், காம்ப்ரிஹென்சிவ் லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் கிளிப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே தமிழில் மாற்றினாலும் மாற்றிக்கலாம், இங்கிலீஷில் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ தமிழில் மாற்றிட்டேன். ஸோ தமிழில் மாற்றதுமே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்துடும். ஸோ வந்ததுமே இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் தமிழ் நிலம் கிராமப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நில உரிமை விவரங்கள், அதுக்கு மேலே கர்சர் வச்சிங்க, தொடர்புடைய சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே கர்சர் வச்சிங்கன்னா நில உரிமை சிட்டா விவரங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நகர்ப்புறங்கள் அப்படின்னா பக்கத்துலேயே இருக்கும் தமிழ் நிலம் நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் நில உரிமை சிட்டா விவரம் அப்படின்னு இருக்கும். நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம அதே மாதிரி தான். ஸோ மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கணும், வட்டம், அடுத்து கிராமம் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டா நம்பர் தெரியாது, உட்பிரிவு எதுவுமே தெரியாது, நமக்கு பெயர் வாரியான தேடல் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கேப்ஷாவை என்டர் பண்ணிட்டு நான் சமர்ப்பி அப்படின்னு இருக்கேன், சமர்ப்பி கொடுத்துட்றேன். ஸோ சமர்ப்பி கொடுத்துமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸ் நிறையா வரும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 என்ட்ரிஸ்க்கு மேலே இருக்குது. அதாவது நம்ம கிராமத்தில் 20 பேர்த்துக்கு மேலே நம்மளோட பேர்லேயே இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பக்கத்துலேயே வந்து பட்டா நம்பர் இருக்கும், அதாவது நில உரிமையாளர் நம்பர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓனர் நேம், ரிலேட்டிவ் நேம் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதில் நம்மளோட நேம் இருக்கும், பக்கத்துலேயே வந்து தந்தை, ஸோ அவங்களோட ரிலேஷன் தந்தையா கணவனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் காப்பாளர் கார்டியனா, ஸோ அவங்களோட பெயர். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் 20 என்ட்ரி இருக்குது அப்படின்னா ஸோ நம்மளோட பட்டா நம்பரை இது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்மளோட பெயர் ப்ளஸ் நம்மளோட அப்பா நேம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்மளோட கார்டியன் நேம் இந்த மாதிரி வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதை நான் ஓகே கொடுத்துறேன். இதில் ரெண்டு டைம் வரும், ஒவ்வொரு பேருமே ரெட்டில் வரும், பிளாக்கில் வரும். ஸோ நம்ம ரெட்டில் இருக்கிறத ஓகே கொடுக்க முடியாது, பிளாக்கில் இருக்கிறது நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துங்க, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், ஆப்பதிவு விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் டவுன் வாங்க, இதுலேயே நமக்கு புல எண் எல்லாமே இருக்கும், உட்பிரிவு எண் எல்லாமே இருக்கும். ஸோ கீழே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அச்சு சிட்டா விவரங்கள் அப்படின்னு கீழே ட்ராப் டவுன் இருக்கும். நான் அதையும் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ அதை ஓகே கொடுத்துமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து பட்டா சிட்டா ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பட்டா நம்பரும் வந்துருச்சு, அதே மாதிரி சர்வே நம்பரும் வந்துருச்சு, சப்டிவிஷன் நம்பரும் வந்துருச்சு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே யார் பேரில் இருக்குது, ஸோ அவங்களோட தந்தையார் பெயர் என்ன, ஸோ எவ்ரிதிங் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து வந்துருச்சு. சரிங்களா? ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் பார்த்தீங்க, அதாவது எந்த ஒரு ஆவணமே இல்லாமல் ஒரு சொத்தோட பட்டா எண் மற்றும் சர்வே எண்ணை எப்படி ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெயர் வாரியாக தேடின அந்த பட்டா. சரிங்களா? பட்டா சிட்டா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மாவட்டம், வருவாய் கிராமம், வட்டம், பட்டா எண், உரிமையாளர் பெயர் யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு. ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் நம்ம வந்து பெயர் வாரியாக வந்து தேடி இப்படி ஒரு பட்டாவை நம்ம எடுத்துட்டோம். பட்டா நம்பர், அதுக்கப்புறம் சர்வே நம்பர், புல எண், அதுக்கப்புறம் சப்டிவிஷன் நம்பர், உட்பிரிவு எண், இது எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ எனக்கு புல எண் தெரியும், உட்பிரிவு எண்ணும் தெரியும், அதாவது சர்வே நம்பரும் தெரியும், சப்டிவிஷன் நம்பரும் தெரியும். ஸோ இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பத்திரப்பதிவு பண்ண அந்தோட பத்திர எண்ணை எப்படி எடுக்கிறது, அதே மாதிரி எந்த வருஷத்தில் நம்ம பத்திரப்பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா TN ரெஜினெட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மின்னணு சேவைகள் அப்படின்னு இருக்கும். அதில் வில்லங்கச்சான்று விவரம் பார்வையிடல் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதை ஓகே கொடுத்துமே பார்த்திங்கன்னா நம்ம வில்லங்கச்சான்று இப்போ எடுத்து அந்த வில்லங்கச்சான்றில் நம்மளோட பத்திரப்பதிவு எண் இது எல்லாமே நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போ மண்டலம் கொடுத்துட்றேன். ஸோ மண்டலம் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாவட்டம் நம்ம கொடுத்துக்கிறேன். ஸோ மண்டலம் கடலூர் கொடுத்துட்டேன், மாவட்டம் சிதம்பரம் கொடுத்துட்டேன். அடுத்து சர்பதிவாளர், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு,
ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புவனகிரி அப்படின்னு இருக்கு கொடுத்துக்கிறேன் ஆரம்ப நாள். ஸோ எனக்கு எப்போ இருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தரவு கிடைக்கும் காலத்திற்கு இங்கே சொடுக்கவும் அப்படின்னு இருக்கும். அதாவது கடலூர் மண்டலம் மாவட்டம் சிதம்பரம் சார்பதிவாளர் புவனகிரி. ஸோ இந்த புவனகிரி ஆஃபீஸில் அதாவது சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டேட்டுக்கு கம்பல்சரி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே சொடுக்கும்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடலூர். ஸோ கடலூரில் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் புவனகிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த வருஷத்துலேருந்து நம்ம தேடக்கூடிய ஊர் பார்த்தீங்க அப்படின்னா கீரப்பாளையம். ஸோ இந்த கீரப்பாளையத்தில் 1/1/1975 இருக்குது ஆரம்ப நாள். ஸோ முடிவு நாள் நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம் அப்படின்னா நேற்று வரைக்கும் அந்த டேட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 9ஆம் தேதி அப்படின்னா 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு உண்டான வில்லங்க சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். 1/1/1975 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்ப நாள். ஓகே, நம்ம இப்போ பார்த்தாச்சு. அதே மாதிரி நான் வந்து இதோட ஆரம்ப நாள் நான் கொடுத்துக்கிறேன் 1/1/1975. ஸோ நான் 75 கொடுத்துக்கிறேன். ஸோ அதாவது மார்ச் 1ஆம் தேதி நான் கொடுத்துக்கிறேன். 1/1 ஜனவரி தான் இருக்குது, ஆனால் நான் மார்ச் கொடுத்துக்கிறேன். முடிவு நாள் அதாவது இன்றைக்கி டேட் 9 மார்ச் 9 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா கரண்ட் டேட் கொடுக்க முடியாது. அடுத்தது கிராமம் வந்து நான் இங்கே இந்த இதுலேயே பார்த்துக்கிறேன் பாருங்கள். ஸோ வருவாய் கிராமம் கீரப்பாளையம். ஸோ அந்த கீரப்பாளையம் நான் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயே இருக்கும், நான் ட்ராப் டவுனில் அப்படியே செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து புலையன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக புலையனுக்கு கீழே இருக்குது பாருங்கள் 72 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 72வை நான் இங்கே என்ட்ரு பண்ணிடுறேன். 72 என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்து உட்பிரிவு நம்ம இங்கே ட்ராப் டவுனில் வராது, நம்ம இங்கேருந்தே எடுக்க முடியும். உட்பிரிவு எண் 8B. ஸோ இந்த 8B அப்படிங்கிறத நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ 8B அதை என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்தது சேர்க்கை அப்படின்னு இருக்குது, நான் சேர்த்துட்றேன். சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிராமம், புலையன், உட்பிரிவு எண் எல்லாமே செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அடுத்ததாக இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேப்சா குறியீடை நீங்கள் அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிங்க. ஸோ நான் அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து தேடுக அப்படின்னு இருக்கும், நான் அதையும் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா அது லோட் ஆகிட்டு இருக்கும். லோடானதும் பார்த்தீங்க அப்படின்னா திருத்த இயலா நிலை ஆவணப்படிவத்தை பதிவிறக்கம் செய்க இங்கே சொடுக்கவும் அப்படின்னு இருக்கும். சரி அப்படின்னு நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே ரெட் கலரில் இருக்கும், அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. திருத்த இயலா நிலை ஆவணப்படிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் இப்போ எனக்கு வந்து அது டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆனது நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வில்லங்கச்சான்று வந்திருக்கு. சொத்து தொடர்பான வில்லங்கச்சான்று சர்டிஃபிகேட் ஆஃப் என்கம்பரன்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்குது. இதில் தேடுதல் காலம் பார்த்திங்கன்னா 1975 8ஆம் தேதி மார்ச் 2024 வரைக்கும் யார் பேர்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்டாக யார் பேரில் இருக்குது, ஸோ எப்போ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட், அதாவது இவங்களோட டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1989 தான் பத்திரப்பதிவை ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அந்த பத்திரப்பதிவு எண் பார்த்திங்கன்னா 315. ஸோ யார் பேரில் அப்படின்னு சொல்லி இங்கேயே வந்துடும். ஸோ வாங்கியவர் பேர் யார், எழுதி கொடுத்தவர் யார், வாங்கியவர் யார், ஸோ அவங்களோட தொகுதி எண் மற்றும் பக்க எண் இது எல்லாமே வந்திருக்கும். சரிங்களா? அதோட வேல்யூ முதற்கொண்டு வந்திருக்கும். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ கரண்டாக யார் வச்சுருக்காங்க அதை அப்படின்னு ஈஸியாக அதையும் பார்த்துடலாம். ஸோ கடைசியாக பாருங்கள் 2022 வந்து பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னொருத்தர் பேருக்கு, அதாவது அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஸோ அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கோ அந்த மாதிரி எழுதி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எழுதி கொடுக்கும்போது 2022 பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 713 அப்படிங்கிறது அந்த பத்திர எண். வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2022. ஸோ விற்பனை ஆவணம் கிரைய ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதோட ஸ்டேட்டஸு. ஸோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா டீட்டெயிலுமே இதுலேயே வந்துடும். நீங்கள் இந்த வில்லங்கத்திலே பார்த்துக்கலாம். அதாவது நம்ம எப்போ இந்த இடத்துக்கு பத்திரப்பதிவு பண்ணாங்களோ அந்த டேட்லேருந்து இப்போ வரைக்கும், அதாவது கரண்டாக இருக்கக்கூடிய வருஷத்து வரைக்கும் 1989 நாம் பார்த்தவங்களுக்கு 2002 வரைக்கும் அவங்க என்ன யாருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வில்லங்க சேனலில் வந்துடும். நம்ம இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஆவண எண் மற்றும் எந்த வருஷம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே சார்பதிவாளர் அலுவலகம் புவனகிரி அப்படின்னு இருக்குது, மேலே சார்பதிவாளர் அலுவலகம், அதே மாதிரி மாவட்டம் எந்த மாவட்டம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான முறையில் நம்ம வந்து பத்திரத்தோட நகல் எடுத்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ பத்திரத்தோட நகல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை க்ரியேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் பேஜுக்கு வந்துட்டீங்கிற பட்சத்தில் நமக்கு 4 டீட்டெயில்ஸ் தான் வேணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகம், அதே மாதிரி மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் நம்பர், அதாவது உங்களோட பத்திர எண், அதுக்கப்புறம் எந்த வருஷம் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. இந்த 4 டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து அதாவது
நம்ம சேனல் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும், எனக்கு பத்திர நகல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பேஜுக்கு வந்துடுவீங்க. அதில் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிங்க, ஹாய் அப்படின்னு தட்டிட்டு அனுப்பிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அது சர்வீஸ் முறையில் நம்ம எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ தெரியாதவங்களுக்கு தான் நான் இது சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா எண் தெரியாது, அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா புலையின் சர்வே நம்பர் தெரியாது, எனக்கு பத்திரம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.